பொதுவா இப்ப மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க? இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதமான ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க. அவங்களுடைய மனநிலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம்ன்றது இந்த காலத்துல இந்த தமிழ் வருட பிறப்புல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு இப்போ சனியோடைய பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியின் மேலே விழறதுனால மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவிக்காத சில அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. கடக ராசி நேயர் இவர்கள் அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வேலைகளை முயற்சி செய்வதற்குண்டான ஒரு முழு வருடமாக தான் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் தேவையில்லாத பேச்சுகள் விவாதங்களை நீங்க தவிர்க்கணும். கன்னி ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகியும் நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் 6 மாசத்திலேயே சில பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய பேருக்கு திருமண தடைகள்லாம் இருந்திருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான சில முயற்சிகள் அதிகப்படியாக பண்ணுவீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு புதுசா திருமணத்திற்கு முயற்சி பண்றோம் அப்படின்றவங்க கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு மிக எளிதாக சில வருமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மீன ராசி நேயர்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியோட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இவர்களுடைய சுகத்துல எந்த விதமான கஷ்டமும் படாமல் நித்திரை ஒரு நிம்மதியான ஒரு நித்திரையாக இருக்கிறதுக்கு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பொதுவாக இப்போ மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க? இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதமான ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க. அவங்களுடைய மனநிலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சனி பெயர்ச்சி ஆகி இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால ஆசைகள் அதிகமாக இருக்கும். தங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எப்படியாவது கடன் வாங்கியாவது நம்ம இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான வீடு கட்டுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசா தொழில் முயற்சி செய்யறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்துட்டு நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல மிகவும் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம்ன்றது இந்த காலத்துல இந்த தமிழ் வருட பிறப்புல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா கிடைக்கும். கேது பகவான் இருக்கிறதுனால சின்ன செலவின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலைக்கு போறவங்க இந்த காலகட்டத்துல வெளியூர் சென்று வேலைக்கு போறதுக்கு நீங்க ஆயத்தம் ஆயிக்கணும். ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வேலை இழப்பின் போது அந்த வேற வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் இடத்துலயோ வெளிநாட்டிலேயோ, ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானும் 3ஆம் இடத்துல வர்றதுனால வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள் இது அதிகமா இருக்கிறதுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய நட்புறவுகளோடு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரையும் நம்பி பணம் கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்துக்கு அந்த பணம்ன்றது திரும்ப வராது. அந்த மாதிரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்திலயும் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்திலயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்க? ரிஷப ராசி அன்பர்களுக்கு நமக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறாரு. 2ஆம் இடத்துலயும் அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்கிறார். அதனால பெரிய ரிலாக்ஸ். ஜென்ம குருவா இருக்கும்போது நிறைய அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனையில போய் இவங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் ரிஷபராசி அன்பர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ சனியோடைய பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியின் மேலே விழறதுனால யாராவது புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், உணவு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற முயற்சிகள் அதிகமா இருக்கும். அது எல்லாமே இந்த 2.5 வருடத்துல மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக இந்த புத்தாண்டுல இருந்தே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எடுத்த இடத்துலலாம் ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், நீங்க கேட்ட அந்த டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த வருமானம்ன்றது உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும்
மிகவும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு தேவையான சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி பலன் தருங்க? மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காத சில அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. 10ஆம் இடத்துல கர்மாதிபதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் சில கர்ம காரியங்களை செய்யறதுக்கு, அதாவது கர்ம காரியங்கள்னா தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மனநிலையில தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்க போறீங்க. அதே சமயத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த சனியினுடைய பார்வை, உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவானும் இருக்கிறதுனால ஒரு இடமாற்றம், வேலை சம்பந்தமான இடமாற்றம் அமையப்போகுது. தொழில் ரீதியான சின்ன சின்ன முயற்சிகள்ல நிறைய வெற்றிகள், அந்த வெற்றிகள்ல சின்ன ஒரு அலைச்சல்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகளை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு சொத்துக்களே வாங்கலை, நாங்க எங்களுடைய சொத்துக்களை ஏலத்துல விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கடன் பட்டாவது அந்த நம்ம இந்த புத்தாண்டுல ஒரு வீடு வாங்கணுன்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமா மேலோங்கும். அதை கண்டிப்பா மிக பிரயத்தனம் எடுத்து சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். கடக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் தருங்க? கடகராசி என்பர்கள் அதாவது மனம் சம்பந்தமாக தன்னுடைய வேலை சம்பந்தமாக ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு போன வருஷம் போன வேலை இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் இவங்கள் தமிழ் புத்தாண்டுல இருந்தே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், வேலை கிடைக்காட்டிலும் வேலை கிடைக்கிறதுக்கு சற்று தாமதமானாலும் அவர்கள் ஜாதகப்படி இவர்களுக்கு அந்த ஒரு வேதனை, ஒரு வலிகள்ன்றது மன ரீதியாக இருக்காது. எப்போதுமே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுல இவர்கள் அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வேலைகளை முயற்சி செய்வதற்குண்டான ஒரு முழு வருடமாக தான் இருக்கும். இங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்காக அதிகப்படியான ஒரு முயற்சிகளை செய்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில உதவிகள் இவங்களுக்கு கிடைக்க வரும். யாருக்காவது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கல, இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கு அப்படின்றவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை அவங்களுடைய சில இன்வெஸ்ட்மெண்ட்டை தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ தன்னுடைய பையனுக்காகவோ எழுதி வைக்கக்கூடிய ஒரு டைம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு தானாக சில ஒத்துழைப்புகளும் ஆதரவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று அந்த நிதானமான ஒரு வார்த்தைகளை இவங்க கையாளணும். வார்த்தைகள் கொஞ்சம் மீறிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் அந்த குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகளை சிறிய அளவுல கொடுத்துக்கிட்டே இருப்பார். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் தருங்க? சிம்மராசி என்பர்கள் ஒரு ராஜாவாக தான் இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய வீட்லயும் சரி, தொழிலையும் சரி, கு குடும்பத்திலையும், அதாவது வேலையிலயும் சரி, ரொம்ப பெரிய அளவு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும், ஒரு மதிப்பும் தான் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு வருடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, அங்கீகாரம், உயர்வு எல்லாமே தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க. எவ்ளோ ஒரு இவங்க உழைச்சாலும், அந்த உழைப்புல இவங்களுக்கு தகுதியான ஒரு வருமானம், அந்த உழைப்புல இவங்களுக்கு உண்டான மரியாதை எதுவுமே கிடைக்காம இருக்கு. அதனால கொஞ்சம் மென்டலி ஃபிட்னஸ்ன்றது இவங்களுக்கு இருக்காது. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வேலையில அதிகமாக தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால வேலையில எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, நீங்க இவ்வளோ உழைக்கிறீங்க, நான் இவ்வளோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இல்லாம இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய உழைப்பை மட்டுமே இந்த ஒரு வருட காலத்திற்கு போடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானமும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் கரெக்டா உங்களுக்கு 1½ வருஷம் கழிச்சு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்க ராசி மேலே கேது பகவான் வர்றதுனால மனக்குழப்பங்கள், குடும்பம் ரீதியான மனக்குழப்பங்கள், அதாவது குடும்பத்துல ஏதாவது ஒரு கணவன் மனைவி சச்சரவு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அந்த மனக்குழப்பங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மனக்குழப்பங்களை நீக்கிறதுக்கு நீங்க அதிகப்படியான தியான பயிற்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுகள், விவாதங்களை நீங்க தவிர்க்கணும். உறவினர்களோடு எந்த விதமான விவாதத்திற்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் போகக்கூடாது. இந்த மாதிரியான விவாதத்தை தவிர்க்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும்.
கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் தருங்க மேம்? கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டக சனியாக உருவெடுத்து தான் நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து உங்களுடைய பெரிய ரிலீஃப் கன்னி ராசி அன்பர்களுக்கு நம்ம அப்படி பார்க்கும்போது, உங்களுடைய ராசியிலிருந்து கேது பகவான் போயிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியில வந்திருப்பீங்க. இதுநாள் வரைக்கும் இந்த வேலைக்கு போனா நமக்கு நல்லா இருக்குமா? இல்ல இந்த வேலைக்கு போனா நமக்கு நல்லா இருக்குமான்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அதே சமயம் திருமணம் ஆகியும் நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் 6 மாசத்திலேயே சில பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய பேருக்கு திருமண தடைகள்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல மிகவும் அருமையாக எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தன்னம்பிக்கையும், உங்களுடைய மன உறுதியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில கண்டிப்பா ஒரு இடமாற்றம் செய்ய போறாரு. அந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு அதிகப்படியான உயர்வையும், வாழ்க்கையில அடுத்த தரத்தை நோக்கி பயணிப்பதற்கு உண்டான ஒரு முறையையும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரி பலன் தரும் மேம்? துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அதனால தொழில் ரீதியான சில முயற்சிகள் அதிகப்படியாக பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது இருந்து வருமானம் சம்பாதிக்கலாம். அந்த தொழில்ல ஏதாவது ஒரு முயற்சிகள் செஞ்சு நம்ம வருமானம் பார்க்கலான்ற ஒரே எண்ணம் மட்டும் தான் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு இருக்கும். அந்த நடைமுறைகளை நீங்க செய்வதற்கு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பிரயத்தனம் எடுக்கணும். லாபம் இருக்கும் அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. அந்த இடத்துல லாபம் இல்லாம தடைகள் மட்டும் தான் இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் மீடியால இருக்கிறீங்க, இல்ல சினி துறையில இருக்கிறீங்க, அரசாங்கத்துல இருக்கிறீங்க, அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு. இதுநாள் வரைக்கும் வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இப்போ உங்களுக்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரி பலன் தரும் மேம்? விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச உடனேயே இப்போ 1 மாசத்துல அந்த குரு பெயர்ச்சி ஆகுறதுனால, அவர் தனஸ்தானாதிபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு போறதுனால, இவங்களுடைய மனநிலை முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றபோது, பணத்தை நிறைய சேமிக்கணும். சேமிச்சு வச்சு நம்ம சில விஷயத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மனநிலை இருக்கும். பட் அவங்களால அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள்னால நிறைய செலவுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது பணத்தை குடுத்து ஏமாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டுல இருக்கு. அதே சமயத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வருடம் ஆரம்பித்த ஒரு 1 மாதத்துல இல்ல 2 மாதத்துல வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும். உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலைகள்ன்றது இந்த இடத்துல கிடைக்காது. செப்டம்பர் மாசத்துக்கு மேல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான வேலை, உங்களுக்கு உண்டான வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா வருமானத்த சேமிக்காதீங்க. இருக்கக்கூடிய இடத்துலயோ, இல்ல உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கோங்க. யார்கிட்டயும் கொடுத்து ஏமாறக்கூடாது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரி பலன் தருங்க மேம்? தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு டயத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடத்துல அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால, கொஞ்சம் உடல் பலவீனங்கள். இவங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம், 8 வருஷத்துக்கு அடுத்து நிறைய வாய்ப்புகள் இவங்களை தேடி வருது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டுல. பட் இவங்க உழைக்கணும்னு நினைக்கும்போது, அந்த உடல் பலவீனங்கள் அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு வருடமாக தான் இருக்கும். அதையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அடுத்து வேலையிலயும், தொழில்லயும் நிறைய முன்னேற்றங்கள். தொழில்லாம் பார்த்தீங்கன்னா, மீடியா துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டோ, டான்ஸரோ, பிளேபேக் சிங்கரோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும். உங்களுடைய திறமைகள் தனுசு ராசியினுடைய திறமைகள் வெளியில வருவதற்கு உண்டான முக்கியமான வருடம் இந்த விசுவாவச வருடம் தான். இந்த வருடத்துல நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும்.
மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரி பலன் தருங்க? மகர ராசி என்பர்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க, 7:30 சனி முழுவதுமா கிளம்பியாச்சு. அதுவும் உண்மதான். 7:30 சனி முழுவதுமா கிளம்பியாச்சு. ஆனா, இந்த தமிழ் வருட பிறப்புல வருடம் ஆரம்பித்த ஒரு மாதத்திலேயே அந்த ராகு பகவான் பெயர்ச்சி ஆகுறாரு. உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல வர்றாரு அப்படின்றம்போது, சில குடும்பம் சம்பந்தமாக முடிவு எடுக்கிறதுல ரொம்ப நிதானமா எடுக்கணும். இந்த வருடத்துல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது. உங்களுடைய எதார்த்தமான பேச்சுக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது, அதுல முடிவுகள் எடுக்காமல், அந்த முடிவுகளை தள்ளி ஆற போடுறது நல்லது மகர ராசி என்பர்களுக்கு. புதுசா திருமணத்திற்கு முயற்சி பண்றோம் அப்படின்றவங்க, முயற்சிகள்லாம் தாராளமா பண்ணலாம். ஆனா, அந்த முயற்சிகள் உங்களுடைய ஜாதகப்படி எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இந்த திருமணம் நடக்குமா நம்மளுக்கு? நடக்காதா? அப்படின்ற மாதிரியான விஷயத்த எடுத்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கோச்சார நிலவரப்படி ராகு இருக்கிறதுனால, தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளை திருமணம் செய்யறது பார்த்தீங்கன்னா, நீங்க விருப்பப்பட்டு தான் திருமணம் செஞ்சிருப்பீங்க. ஆனா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து, அது பிரியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு குடுக்கறதுக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து வெளிநாட்டு வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமா தேடி வரக்கூடிய ஒரு நேரம். மகர ராசி என்ற நிறைய பேர் ஒரு 7 வருஷமா, 8 வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்றவங்களுக்குலாம், இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய தரத்தை அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரி பலன் தருங்க? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான். உங்களுடைய தனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மிக எளிதாக சில வருமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கப்போது. 5ஆம் இடம்ன்றது ஒரு பேங்க்ல கிரெடிட் இருக்கிற மாதிரி. அந்த இடத்திலேயே நல்ல சுபக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால, இந்த குரு பகவான் இருக்கிறதுனால, உங்களுக்கு தேவையான நெசசரி தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தேவைகள் கூட நிறைவேறல. ஏதோ ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி செஞ்சு, அந்த வீடு கட்டுற முயற்சியில அதிகப்படியான தோல்விகள கடந்த 5 வருஷமா அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்பல்லாம் அதெல்லாம் ஈஸியா அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு வீடு கட்ட முயற்சி எடுத்தீங்கன்னா, எளிதா பணம் வரும். எளிதாக லோன் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு எளிதாக இருக்கும். பட் அந்த பணத்த சேமிக்கிற விதத்துல மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பாத சனியாக இருக்கிறதுனால, கடைசி 2½ ஆண்டுகள் தான் அந்த சனி பகவான் வச்சு செஞ்சுருவாரு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் மிகவும் எதுலயுமே ஒரு விழிப்போட, ஒரு கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா, இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகவும் அத்தியாவசிய தேவைகள நிறைவேற்றிக் கொள்ளணும். இந்த 1 வருடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத மாத்திரம் செஞ்சுட்டு, மீதி எல்லாத்துலயுமே பெண்டிங் போடுங்க. மீன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரி பலன் தருதுங்க? மீன ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியோட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. பெரிய அளவு அவங்க அதுக்கெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா மீன ராசி என்பர்கள் எதுலயுமே நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், எளிமையாகவும் இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரியான அன்பர்களை அந்த சனி பகவான் பெரிய அளவு பாதிக்காது. இந்த மீன ராசி என்பர்களுக்கு அவர் விரயஸ்தானாதிபதி தான் இந்த சனி பகவான். அதனால அவர் ஜென்ம ராசியிலேயே இருக்கும்போது உங்களுக்கு பெருமளவு பாதிப்பு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, நீங்க குடும்பத்தை விட்டு வெளியில போறதுக்கு உண்டான ஒரு டைம். அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ, இல்ல வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்றதோ, இல்ல குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு கூட்டு போய் பெற்றோர்களை பிரிந்து, இவர்கள் தனியாக தனி குடித்தனம் போறது, இந்த மாதிரிலாம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்ன 7:30 சனியாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சுகத்துல எந்த விதமான கஷ்டமும் படாமல், நித்திரை வந்து ஒரு நிம்மதியான ஒரு நித்திரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இப்ப நம்ம மேஷம் முதல் மீனம் வரை அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் தருங்கிறத பார்த்தோமா? கண்டிப்பா நம்ம நேயர்கள் ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.